என்னடி இது? பார்த்தா தெரியல? ட்ரெஸ். அது தெரியுது. இது என்ன துணின்னு கேட்டேன். என்ன துணினா? போடுற துணி. அடியே வை. எதுக்குடி இப்ப இடிக்கிற? சிரிக்கலடி. கொட்டாய் விட்ட. கொட்டாய் விட்ட. நீ கொட்டாய் விட்ட. ஓ, அந்த அளவுக்கு வந்துருச்சா? இவ என் எதிரின்னு தெரிஞ்சு இவ கூட சேர்ந்து என்னையே நீ நக்கல் பண்றியா? அடியே வள்ளி. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்க. அத மறந்துடாத. எது எதிரியா? இது எப்ப நடந்துச்சு? அது ஒண்ணு இல்லக்கா, இவளை சாயங்காலம் நான் கறி சட்டிட்டு திட்டி விட்டேனா, அதுக்கு என்ன எதிரின்னு சொல்லிக்கிட்டு திரியிறா. கரெக்டா தானே சொல்லிருக்க? இல்லடி, எதுக்கு அப்படி சொன்னேனே, கோவமா அவளை திட்டிக்கிட்டு இருக்கேன்டி. அடியே, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அவ என்னலாம் என்ன சொல்லி திட்டினாலும் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கேட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டு தானே இருக்க. அது ஒண்ணு இல்லக்கா, அப்ப மனசுக்குள்ள ஒரு பேர் அழகின்னு இத்தனை நாளா நினைச்சு வாழ்ந்துகிட்டே இருந்துட்டா. இன்னைக்கு அவளை பத்தியான எல்லா உண்மையும் புட்டு புட்டு வச்சுட்டேனா, அதான் அவளால தாங்கிக்க முடியல. உண்மைகள் சில நேரம் கசக்க தனக்கா செய்யும். அது உண்மை தாண்டி, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். அடே, கொன்னே புடி. உங்க ரெண்டு பத்தியும் சொல்லிட்டேன். ஏண்டி, உங்க ரெண்டு பத்திக்கு என்ன பத்தி எப்படி இருக்கு? நான் வேணா சொல்லட்டுமாக்கா? நீ வாய் மூடுடி. நீ ஒண்ணு சொல்லி கேட்க வேண்டாம். சொன்ன வரைக்கும் போதும். கரிச்சட்டி அம்மா, கரிச்சட்டி. நான் எவ்வளவு பெரிய பேரணின்னு என் மாமா ஒருத்தருக்கு தான் தெரியும். இவ்வளவுலாம் எங்க தெரிய போகுது? இப்ப மட்டும் என் மாமா கூட இருந்துச்சுன்னா இவ்வளவு இப்படி பேசியிருப்பாங்களா? இருக்குட்டி, எனக்கு ஒரு நேரம் வரும். அப்ப பாத்துக்கிறேன்டி உங்க ரெண்டு பத்தியும். சரி சரி விடுட்டி. ஏதோ கோவத்துல அவ உண்மையை சொல்லிவிட்டா. அதுக்குன்னு எதுக்குடி அவட்ட இப்படி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க? விடு, இனிமேல உண்மையெல்லாம் பேச மாட்டேன். இந்த பாரு ரூபி, இனிமேல உண்மை பேசக்கூடாது, சரியா? இனிமேல நான் உண்மையே பேச மாட்டேன், போய் மட்டும்தான் பேசுவேன், சரியாக்கா? ஏடி, உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அப்போ நான் அசிங்கமா இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் பேரழகியாட்ட இருக்கீங்க, அப்படித்தானே? அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனாலும் அப்படித்தான். உன் கூட இருந்தா நான் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆனாலும் நான் அப்படித்தான். நான் அப்படித்தானு உங்ககிட்ட சொன்னேன். நீ அப்படியெல்லாம் இல்லை இப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா நீ இப்படித்தான் இருக்கன்னு நான் சொன்னா, நான் அப்படி இல்லைன்னு இப்படித்தான் இருக்கன்னு சொல்லுவேன். எதுக்கு அப்படி இப்படி இப்படியே போயிருவேமே. எப்போ என்னக்கா சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாமலே போகட்டுண்டி. இல்லைன்னு வச்சுக்க, அவ அழகா இருக்குன்னு நம்ம சொல்லுது வரைக்கும் அவ விட மாட்டா. இது உனக்கு தேவையா சொல்லு? நமக்கு எதுக்குக்கா உரும்பு? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு அப்படியே போயிடணும். அவ அப்படியாவே இருந்துட்டு போட்டு நான் எப்படியும் கேட்கல இப்படின்னு கேட்டேன். அப்புறம் மறுபடியும் அவ அப்படித்தானு சொல்லி என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவா. அதுக்கப்புறம் எப்படி இல்லாம போயிடும். நான் இப்படியே விட்டுருக்கேன்க்கா. அப்படி வாடி வலிக்கு. ஆமா, இப்ப நான் என்னடி பேசிக்கிட்டு இருந்தேன்? அப்பாட, மறந்துட்டா. நல்ல நேரத்துக்கு தப்பிச்சையா. சொல்லுடி, என்னத்த பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன்? அடியே நீலா, நீ இந்த Dress பத்தி கேட்டிட்டு இருந்தடி. நீ கேட்டிட்டே இருந்தால நான் கொட்டாய் விட்டேனா, அதோட நீ என்னன்னு கேட்ட, அப்படியே உனக்கு மறந்து போச்சு. ஆமால, Dress பத்தி தான் கேட்டிருந்தேன். அடியே, என்னடி இது Dress? சப்பா, எல்லாரும் என்னையும் இந்த வீட்டில் லூசு லூசுங்கிறாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி பிறந்தது என்னை விட பெரிய லூஸாக இருக்கு. அது யாரு கணக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனை தடவடி சொல்ல, ட்ரெஸ்ஸுடி, போடுற ட்ரெஸ்ஸு. அது தெரியாமலாட்டி உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸை எதுக்கடி வாங்கிட்டு வந்த? எதுக்கடி வாங்கிட்டு வந்திருப்பா? போடுறதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பா. புரியுதா? போடுறதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு எதுக்கு இப்படி உட்காந்து கத்திக்கிட்டு நிற்கிற? போடுறதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். இந்த ட்ரெஸ் உனக்கு இல்லைன்னு சொன்னேன். அப்போ இதை யாருக்கடி வாங்கிட்டு வந்த? எனக்கு தெரிஞ்சு அத்தைக்கு என்னமோ வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கேன். அடி எருமமாட, இந்த Dress எல்லாம் பார்த்தா எங்க அம்மா போடுற மாதிரியே இருக்கு. ஏண்டி, அவளுக்கு இந்த Dress எடுத்துட்டு வரலன்னு சொல்லுதா? நீனா இந்த Dress போட மாட்டே. அப்படினா மிச்சம் இருக்குது அத்தை தானே. அத்தைக்கு என்னமோ எடுத்துட்டு வந்திருப்பாளோன்னு கேட்டேன். உன்னை குடித்தோடி புதைச்சிருவோம் பத்துக்க, வாயை முடிக்கிட்டு இருந்துரு பத்துக்க. ஒடியே, இந்த Dress எல்லாம் யாருக்காகடி வாங்கிட்டு வந்த? உனக்கு வாங்கிட்டு வரலனா அப்ப இந்த வீட்ல யாருக்கடி இந்த Dress எல்லாம் வாங்கிட்டு வந்த? நான் தான் சாயங்காலமே உன்கிட்ட சொன்னல, உனக்குன்னு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேனே, அது இதுதான். உனக்குன்னு எடுத்துட்டு வந்த Dress தான் இது. என்னடி சொன்ன? இவளுக்கு எடுத்துட்டு வந்தியா? ஏன்க்கா, இவளுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். நீ அத்தைக்கு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன்டி. ஆனா நீ இவளுக்கு எடுத்துட்டு வந்தேன்னு சொன்ன தெரியுமா? இதை தாண்டி என்னால ஜீரணிக்க முடியல. இந்த காலத்திலையும் புடவை, தாவணி, பாவாடை சட்டைன்னு இந்த ஊருக்குள்ளேயே சுத்துற ஒரே ஆளு இவ தாண்டி. இவ மட்டும் சுத்தாம இவ கூட சேர்ந்து என்னையும் அவளே மாதிரி மாத்தி வச்சிருக்காடி. இவ நைட்டி போடுறதே பெருசு, இதுல இவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாந்து குடுத்தியாக்கும். ஏன்க்கா இப்படிலாம் சொல்லுத? பின்ன எப்படி சொல்லுத? இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஒரு சுடிதார் கூட போட விட மாட்டேங்கிறாடி. அவ போடலனாலும் பரவாயில்ல, என்னையும் சேர்ந்து போட விட மாட்டேங்கிறா. அவளுக்கு பொறாமட்டி. நான் இந்த மாதிரி மாடலா Dress போட்டா அவளை விட அழகா மாறிடுவேன்னு பொறாம. அந்த பொறாமையில தாண்டி என்ன போடவே விட மாட்டேங்கிறா. இவ இந்த காலம் மட்டும் இல்லடி, இன்னும் 2050 வந்தாலும் அதே புடவை, தாவணி, பாவாடை சட்டை இப்படியே தாண்டி சொல்லிக்கிட்டு திரிவா. ஏன்னா இந்த Dress எல்லாம் உடம்புல ஊறி போயிருச்சு. அந்த Dress இவளையும் பிரிக்கவே முடியாது பாத்துக்க.
இந்த புடவை தாவணியிலலாம் இல்லாத அழகாட்டி இந்த மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கே. நம்ம கல்யாண வீட்டுக்கு கோயிலுக்கெல்லாம் இந்த புடவை தாவணி கட்டிட்டு போகும்போது அங்க இருக்கவங்கலாம் நம்மளை பார்த்துட்டு அம்மாடி இந்த பொண்ணு தாவணிலையும் புடவையிலையும் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா, அப்படியே மகாலட்சுமியாட்ட இருக்கான்னு எல்லாரும் நம்மளை அப்படியே புகழ்ந்து தள்ளுவாங்கடி. ஆனா அதுவே இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரோட்ல தனியா நடந்துப்போ நாய் ஒருத்தர் விடாம துரத்துண்டி. அதுல இல்லாத அழகு இந்த கிழிஞ்சு போன பேண்டு, அந்த தொங்குற கவுனு, குட்டை பாவாடை இதுல போய் இருக்குதுன்னு சொல்லிடியேட்டி. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காட்டி. பட்டிக்காடு பட்டிக்காடுன்னு சொல்லிட்டியே, இந்த பட்டிக்காடுல இருந்து தாண்டி சிட்டியே உருவானுச்சு. அதை மறந்துடாத. எப்போதுமே என்னையும் புடவையும் பிரிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் நான் பாவாடை சட்டையும் தாவணியும் புடவையும் தாண்டி கட்டிக்கிட்டு இருப்பேன். இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸை நான் போடவே மாட்டேன், போடவே மாட்டேனே. நான் சொல்லல, இவளை எத்தனை அனுஷ்கா திருசா நயன்தாரா வந்தாலும் திருத்தவே முடியாது. இவ இன்னும் அந்த பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அந்த பாட்டிலே தான் இருக்கா. இவ என்னைக்கு இந்த கால ட்ரெண்டுக்கு வந்து நான் ஒரு சுடிதார் போட கடைசி வரைக்கும் போட விட மாட்டா போல இருக்கு. இங்க மட்டும் இல்ல, நான் கல்யாணம் பண்ணி போனாலும் அங்கேயும் என்ன போட விட மாட்டாலும் எனக்கு பயமா இருக்குடி. ஏக்கா நீ ரொம்ப பாவங்கா. உனக்கு வந்து நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. ஆனாலும் நான் தப்பிச்சிட்டேன் பத்தியா. என்கிட்ட மட்டும் அவள் சொல்ல முடியாது, ஏன்னா அவன் சொன்னா நான் கேட்க மாட்டேன்ல, அதனால என்கிட்ட சொல்ல மாட்டான். நீ கவலைப்படாதுக்கா. எப்படி இருந்தாலும் அவளை நான் மாத்தி காட்டுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. முடியுன்ற முடிச்சு காட்டுறேனா இல்லையான்னு மட்டும் பாருக்கா. இப்ப நீ என்னதாக்கா சொல்ல வர? உனக்கே நல்லா தெரியும் எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காது. நீ போட்டாலே நான் திட்டுவேன். நீ போறேன்னா அது ஓ விருப்பம். என்னால இந்த ட்ரெஸ் போட முடியாது. எனக்கு இந்த புடவை பாவாடை சட்டை இது போடுறதுதான் பிடிக்கும். இந்த ட்ரெஸ் எல்லாம் போடுறது பிடிக்காது. வேணும்னா நீனே போட்டுக்க. எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம், என்ன போடுன்னு சொல்லாத. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். அத சொன்னல, இவெல்லாம் அந்த ட்ரெஸ் போட மாட்டாடி. நீ வேஸ்டா இவகிட்ட போட்டு தொண்டத்தை நீ கத்திக்கிட்டு இருக்காத. விடு, அவளுக்கு எது பிடிச்சிருக்கா அதையே போட்டுட்டு போட்டோம். அக்கா இவ இங்க இருக்கிற வரைக்கும் இவளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், அது அவளோட விருப்பம். ஆனா கல்யாணம் முடிஞ்சு மாமா வீட்டு போனதுக்கு அப்புறமும் 24 மணி நேரமும் இதே புடவையை சுத்திக்கிட்டே இருக்க முடியுமாக்கா? அவ ஆசைக்கு கொஞ்ச நேரம் கட்டிக்கலாம், ஆனா அதுக்கப்புறமா அதையே கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு எப்படிக்கா இருக்க முடியும்? அவளுக்கு சங்கோஜமா இருக்கும்ல. ஆனா அவளுக்கு புரிய மாட்டேங்குது. இங்க இருக்கிற மாதிரியே மாமா வீட்லயும் இருக்க முடியாதுல்லக்கா. ஏன் மாமாவுக்கு நான் புடவை கட்டினாதான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் மாமா நான் புடவை கட்ட போய் எதுவும் சொல்லாது. மாமாவுக்கு நீ புடவை கட்டினா பிடிக்கும்னா நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் எத்தனையோ தடவை மாமாவே உனக்கு புடவை எடுத்து வந்திருக்கு. அதுக்காக அவங்களுக்கு பிடிக்குங்க போய் அதையே ஒய்யாத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு அது மேலே வெறுப்பு வந்துருங்கக்கா. அன்னைக்கு கூட மாமா அவங்ககிட்ட என்ன சொன்னிச்சு? சுடிதார்லாம் போட்டு பழகு, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியில எங்கேயும் போகணுன்னாலும் ஒரு அவசரத்துக்கு சுடிதார்லாம் போட்டுக்கலாம், புடவைனா ரொம்ப லேட் ஆகும், உனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சுல. ஆனா நீ அதை பத்தி என்ன ஏதுன்னு யோசிச்சியா? இல்ல போட்டுதான் பழகணும்னு நினைச்சியா? அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு சரியா போச்சு. நாளைக்கு மாமா கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் இருந்தேன்னா அப்ப மாமா திடீர்னு சுடிதார் போடு, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுன்னு சொன்னா எப்படி போடுவேன்? அங்க போய் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் போட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் மாமா ஒன்றும் சொல்லாது. எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை நீ போட்டுக்கன்னு தான் சொல்லும். இதை தான் நீ போடணும்ல. என்னைக்குமே மாமா என்கிட்ட எதையும் கட்டாயப்படுத்தினது கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் மாமாவிட்ட பேசி சமாளிச்சுக்கிடுவேன். இவ இப்படி இருந்தா நான் என்னன்னு தான் சொல்லி இவளுக்கு புரிய வைப்பேன். நான் சொன்னாலும் அவ கேட்க மாட்டாடி. அப்படி கேட்டாதான் நானே அவளுக்கு பொறுமையை எடுத்து சொல்லி புரிய வச்சிருப்பேனே. அவளை பொறுத்த வரைக்கும் அவ என்ன நினைக்கிறாளோ அதைத்தான் செய்யணும்னு நினைப்பா. நான் அப்பவே சொன்னேனே, இதெல்லாம் அவளுக்கு எடுத்துட்டு வராதடி, அவ போட மாட்டான்னு. பார்த்தல, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்ற. என்னாலயும் இவகிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேச முடியாது. பேசுனா அதிக பசங்கித்தனமா பேசுறேன்னு சொல்லுவா. இப்ப நான் என்னதான் பண்றது? அதுக்கு என்ன பண்ண முடியும்? புரியுற மாதிரி சொல்லு. எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா விட்டு அவ போக்கில் அவ இருந்துட்டு போறா. இந்த பாருங்கடியா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன். இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? அங்கங்க கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. இதெல்லாம் நான் போட மாட்டேன். என் மாமாவுக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் பிடிக்கும். நான் இப்படி இருந்தாதான் என் மாமாவுக்கு பிடிக்கும். நான் என்னெல்லாம் மாத்திக்க மாட்டேன். சப்பா முடியல. இந்த வீராப்பையா இவளுக்கு செல்லத்தை கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சிருக்கான். இது எங்க போய் முடிய போதோ. அப்போ நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன்? முடியாது. ஓ முடியாது. அப்போ நாங்க சொன்னாலும் இந்த ட்ரெஸ்ஸை நீ போட மாட்டேன். முடியாதுன்னு சொல்லிட்டேன்லடி. மாமா சொன்னாலும் போட மாட்டேன். அப்ப மாமா என்ன சொன்னாலும் நீ செய்ய மாட்டே. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்ப. மாமாவுக்கு இது பிடிக்குன்னு உன்கிட்ட சொன்னாலும் அதை நீ செய்ய மாட்டே, அப்படித்தானே? அது இப்ப என்ன, நான் இப்படி இருக்கும்போது தானே என் மாமா பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னிச்சு. இப்ப மட்டும் இதெல்லாம் எப்படி பிடிக்குன்னு சொல்லும். அதெல்லாம் நான் மாமா சொன்னா கேட்பேன். ஆனா இதெல்லாம் மாமா போட்டுக்கலாம் சொல்லாது. இதெல்லாம் மாமாக்கு பிடிக்காது. இப்படியெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாமா போடக்கூடாதுன்னு தான் சொல்லும். இந்த பாருக்கா, நீ எனக்கு அக்காவா இருக்கங்க போய் சில விஷயங்கள் எல்லாம் என்னால வெளிப்படையா உங்ககிட்ட பேச முடியாதான். ஆனா நீ இப்படி கிளிப்புல மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா
அப்புறம் நான் எல்லாத்தையும் உன்கிட்ட பேசிதான் ஆகணும். எனக்கு தெரியாத விஷயம் அப்படி என்னடி உனக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவ என்ன சொல்ல வரானாச்சும் கொஞ்சம் பொறுமையா கேளண்டி. எதுக்கு இப்படி முந்திரி கொட்ட கணக்கா எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டே இருக்கிற? சரி சரி சொல்லு என்ன? இந்த பாருக்கா, நம்ம எப்படி இருக்கமோ அப்படியே ஏத்துக்கிறவங்க நம்மளுக்கு கணவரா கிடைக்கிறது சந்தோஷம்தான். ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள சில ஆசைகள்லாம் இருக்க தானே செய்யும். நமக்கு பிடிக்கலங்க போய் அவங்க அந்த ஆசையை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அதுக்காக எப்போதுமே அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்கன்னு நம்மளால கேரண்டி கொடுக்க முடியாதுலக்கா. அதே மாதிரி நம்மளா ஏத்துக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாச்சும் நம்ம ஒரு நாள் வாழணும்னு நம்மளும் நினைக்கணும்ல. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? உனக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். உன்னை மாமா புடவையில் பார்க்கும்போது அவரோட பார்வையிலையோ பேச்சிலையோ எப்போவாச்சும் தடுமாற்றம் தெரிஞ்சிருக்கு? இல்லை. அதுவே இந்த மாதிரி நைட்டி போட்டுக்கிட்டு நீ மாமா பக்கத்தில் இருந்தனா மாமாவோட பார்வையும் பேச்சும் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்குமே. காதலுங்கிற கடல்ல காமங்கிறது சிறு துளி தான். அந்த சிறு துளியையும் தான் மனைவியை தவிர இந்த உலகத்துல யாராலையுமே நிரப்ப முடியாதுங்கிற அளவுக்கு நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்க. அப்புறம் அந்த காதல் கடலுக்கு கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான் இளவரசியா இருப்ப. இப்போ புரியுதா இந்த ட்ரெஸ்ஸை நீ எதுக்கு போடுன்னு நான் சொல்றேன்னு? இதுக்கப்புறமா உனக்கு புரியுற மாதிரி யாரும் சொல்ல முடியாது. இதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொல்லுவேன். இவ்வா சொல்றதும் சரிதான். ஏன்னா நானே கவனிச்சிருக்கேன். இந்த மாமா நான் புடவை கட்டியிருந்தா கூட அப்படி பார்க்காது. அதுவே நான் நைட்டி போட்டிருந்தேன்னா அது பார்வையே சரி இருக்காது. திட்டுமணி அப்படியே உங்கிற மாதிரியே என்னை பார்ப்பாரு. அவர் பார்வையிலே நான் அப்படியே கவுந்துருவேன். அப்படி ஒரு பார்வை. நைட்டிக்கே அந்த பார்வை பார்க்கறனா அப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டேன்னா நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அப்படின்னா மாமாவுக்கு பட ட்ரெஸ் பிடிக்கதான் செய்யும். ஆனால் எனக்கு பிடிக்காதே. இது என்ன நல்லாவா இருக்கு? ஐயே, ஆனால் மாமாவுக்கு பிடிச்சிருக்கே. அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தானே. அப்போ இந்த ட்ரெஸ் நான் போடணுமா? பரவாயில்ல, போடுவோம், மாமாவுக்காக தானே. அது மட்டும் இல்லாமல் இவ வேற குதர்க்கமா நமக்கான நேரம் வரும்போது தேவைப்படுன்னு வேற சொல்கிறா. அப்படின்னா இதில் ஏதோ விஷயம் இருக்கு. அப்போ போடலாம். உடனே சொல்லக்கூடாது. சொன்னேன்னா சிரிப்பாளுவோ. அப்படியே ஒரு கெத்த மெயின்டைன் பண்ணிடணும். எதையோ நினைச்சு பார்த்து மனசுக்குள்ள சிரிச்ச மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இப்போ நான் சொன்னேன்னா என்ன அதிக பிரசங்கித்தனமா பேசுறேன்பா. அதான் ஒத்துக்கிட்டேன்னு தெரியுதே. அப்புறம் என்ன, வாயை திறந்து சொல்லு. இந்த பாட்டி நீ சொன்னங்கிறதுக்காக நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ஒன்றும் சம்மதிக்கல. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டால் என் மாமாவுக்கு பிடிக்கும். என் மாமாக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். நான் என் மாமா என்ன சொன்னாலும் அதை செய்வேன். அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு நான் சம்மதிச்சேன். நீ ஒன்றும் சொன்னதுனால ஒன்றும் நான் அந்த ட்ரெஸ்ஸை போடல. நீ சின்ன பிள்ளை தான், உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, புரியுதா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் நீ பேசக்கூடாது. சின்ன பிள்ளையா தான் இருக்கணும். நான் சொல்லலை, ஒத்துக்கவே மாட்டா. இவளை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு தான் எல்லாம் தெரியும். இவ கூட இருக்கவங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. அதுவும் மெயினாக எனக்கு தெரியக்கூடாது. அப்படி ஏதாச்சும் தெரிஞ்சு நான் பேசிட்டேன்னா உடனே அதிக பிரசங்கித்தனமா பேசுறேன், பெரியவங்க மாதிரி பேசாத, சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கன்னு எனக்கே அட்வைஸ் பண்ணிடுவா. இவளுக்கே பாதாம் பால் எதுக்கு குடிப்பாங்கன்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன். இல்லைன்னா இது வரைக்கும் அது எதுக்கு குடிப்பாங்கன்னு இவளுக்கு தெரியாது. இவ என்ன சின்ன பிள்ளைன்றா, என்னத்த சொல்ல. பையன் உள்ளிக்கு முடியே சரியில்லையே. இதுக்கு இவ்வளோ க்ளோஸ்அப்ல வந்து இப்படி பார்க்குற? என்ன? அது இல்லடி, இந்த ட்ரெஸ்ஸை நான் எப்போவாச்சும் ஒரு தடவை தான் மாமா கிட்ட போட்டு காட்டுவேன். அப்போ மாமாவுக்கு என் மேலே இருக்க காதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை நாலு முழுக்க நான் போட்டிருந்தேன்னா அப்போ இன்னும் என் மேலே மாமாவுக்கு காதல் அதிகமாகிக்கிட்டே தானே இருக்கும், குறையாதுல்ல? ஒரு மனசுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசைலாம் இருக்கக்கூடாது. ஆனாலும் நீ சரியான ஆளுதாண்டி. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பெரிய மனுஷி மாதிரி பேசாதேன்னு அவளை சொன்ன. அதுக்குள்ள அவகிட்டே போய் இதை பற்றி பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்லை? ஏக்கா, நான் சின்ன பிள்ளை, என்கிட்டலாம் வந்து நீ இந்த கேள்வியை கேட்கக்கூடுமா? என்ன இருந்தாலும் நீ தான்க்கா என்னை விட மூத்தவா. உனக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும். எனக்கெல்லாம் இதை பற்றி ஒன்றும் தெரியாதுக்கா. நான் இன்னமும் சின்ன பிள்ளை தான். சேம் இன்சல்ட். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறாங்களே. நம்ம கெத்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணுமோ? இறங்கி வந்தது தப்பா போச்சே. ஏன் இதுக்கு
எதுக்கு இந்த பில்டப்பு? நம்ம ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல எப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே அவகிட்ட போய் நீ சீன் போடக்கூடுமா? உனக்கு இந்த அவமானம் தேவையா சொல்லு? உன் தங்கச்சி இந்த மாதிரி விஷயத்துல எப்படியாப்பட்ட விளைச்சல்னு உனக்கு நல்லா தெரியும். நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயத்த நிஜத்துல நடத்துறவா. அவகிட்டலாம் போய் உன் வாய் சொல்லாட அடிக்க கூடுமா? எத்தனை தடவை பட்டாலும் திருந்தவே மாட்டேங்கிறியடி. நீ முதல்ல அந்த மூக்கு கீழே இருக்கு பத்தியா உன் வாய், அந்த வாயை குறைச்சிக்க. அப்பதான் உருப்பிடுவேன். இப்ப என்ன நான் பெருசா கேட்டுட்டேன்? அவதானே சொன்னா, அதனாலதான் அவகிட்ட கேட்டேன். அவ சொன்ன விஷயத்தை அவகிட்ட தானே கேட்க முடியும், அதனாலதான் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்தை இவ சொன்னதுனாலதான் நீ இவகிட்ட கேட்கிற. இல்லைன்னா நான் இவகிட்ட கேட்டிருப்பேனா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டேடி சனியனே. இப்போ உனக்கு என்னக்கா தெரியணும்? நீ நல்லடி சொன்ன, நமக்குன்னு சில காரியங்கள் நடக்கணும்னா அப்போ இது தேவைப்படுன்னு. அதான் கேட்கிறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா என்ன? நான் எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரிய போறதில்ல. இப்போ உனக்கு என்ன, இந்த ட்ரெஸ்ஸை போட்டா மாமாவும் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவாரான்னு உனக்கு தெரியணும். ஆமா, அத்தி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறமே இந்த ஆர்மி நம்ம கிட்ட துள்ளிக்கிட்டு வந்துச்சுன்னா அடக்கிறதுக்கு தேவைப்படும். அக்கா, எல்லா விஷயத்துலயும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம நடந்துக்கிட்டோன்னா அப்புறம் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம பின்னாடியே வருவாங்கன்னு ஒன்றும் இல்லை. அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல அவங்களுக்கு பிடிச்சதை விட அவங்க எதுல வீக்னஸா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நம்ம பண்ணணும்னு வச்சுக்க, அப்புறம் நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு கூட கேப்பு தர மாட்டாங்க. என்ன? ஒன்னிலையே. இதுங்க ரெண்டும் பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கே. முதல்ல இந்த இடத்துல எனக்கு சேஃப்டி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. எதுக்கு கை இப்படி எனக்கு குறுக்குறுன்னு பார்க்குறீங்க? நான் அப்படி என்ன சொல்லிவிட்டேன்? அது வந்து நீ வேற இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா? கதை வேற திறந்து கிடக்கா. ஒரு வேளை நீ பேசுறது வெளியில இருக்க உங்க அம்மா கதிரியும் எங்க அம்மா கதிரியும் விழுந்துச்சுன்னா தொழுவத்துல கிடக்கிற விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து நம்ம மூணு பத்திக்கு சாத்து எடுத்துருவாங்க. அதான் தள்ளி இருந்தா சத்தம் வெளியில வர கேட்கும். கிட்ட இருந்தேன்னா சத்தம் கேட்காத பத்தியா? அதுக்காக தான் கிட்ட நெருங்கி வந்தேன். அப்படித்தானடி நிலா? ஆமாட்டி வள்ளி, இது மட்டும் வெளியில இருக்க நம்ம அம்மா இங்க கதல விழுந்துச்சு, அப்புறம் செத்தோம். அதனால எதுவா இருந்தாலும் வெளியில சத்தம் கேட்காம அமைதியா பேசுவோம். உங்களுக்கெல்லாம் போய் நான் ஒரு தங்கச்சியா வந்து பிறந்திருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஆமா, அப்படி நான் என்னத்த சொல்லிவிட்டேன்னா அம்மா வந்து நம்மளை குமிறிடுவாங்கன்னு இப்படி பயந்துகிட்டு இருக்கியே? அத்தி பேசுனதுக்கே இதுங்க மொழி இப்படி இருக்கே. அப்போ நம்ம மாமாக்களோட நிலைமை கண்டிப்பா கவலைக்கிறதான். ஒன்றும் பண்ண முடியாது. இதுங்க என்னைக்கு தேர போகுது? இது தேரவே தேராது. வெட்டுங்க. என்னடி பாதியிலே நிறுத்திட்ட? ஆமா, அப்படியே முழுசா உங்ககிட்ட சொல்லிட்டா மட்டும் உனக்கு அப்படியே விளங்கிற போகுது. இதுங்களுக்கெல்லாம் பேசிலாம் புரிய வைக்க முடியாது. இப்ப என்ன, இந்த ட்ரெஸ் போட்டா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியணும், அதானே? தெரியணும். இந்த குறைச்சு ஒன்றும் குறைச்ச இல்ல. சரி, உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை முதல்ல போட்டுட்டு வாங்க. ஏடி, நீ எது போட போற? எனக்கு கருப்பு கலர் தானே பிடிச்சிருக்கு. நான் கருப்பு கலரே போட்டுக்கிறேன். அப்பனா நான் பிங்க். அம்மா, நீ போட்டுக்கல? இதுக்கு நானுமா போடுறேன். நானும் போடுறேன். நீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. ஏடி வா, போட்டுக்கலாம். அக்கா, நான் நம்ம அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு நல்ல மகனா வாழ போறேனா அதுக்கு காரணமே நீதான்க்கா. இரண்டு கடந்த என் மூலையில வெளிச்சத்தை கொடுத்தவ நீ. இத்தனை வருஷமா ஒரு பொய்ய உண்மைன்னு நம்பி என்னை பெத்தவரை, நான் இந்த பூமிக்கு வர காரணமா இருந்தவரை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்துட்டேனே. நேத்து நம்ம அப்பாவை பத்தியும் அவருக்கு நான் எவ்வளவு முக்கியங்கிறத பத்தியும் நீ எனக்கு புரிய வச்சுட்டக்கா. இனி நான் வாழ போற ஒவ்வொரு நாளும் நம்ம அப்பாவுக்காக தான். அவருக்கு ஒரு நல்ல மகனா இருக்கக்கா. அப்பா கூட வாழ போற இந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு காரணமே நீதான். அம்மா இல்லைன்னு நான் இது வரைக்கும் வருத்தப்பட்ட எல்லா இடத்துலையும் நான் உனக்கு ஒரு அம்மாவா இருக்கேன்னு நீ எனக்கு நிரூபிச்சிருக்கக்கா. நான் உன்னை அக்காவா பார்த்ததை விட அம்மாவா பார்த்தது தான்க்கா அதிகம்.
எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் உன் வாழ்க்கையில எவ்வளவோ தியாகம் பண்ணிட்டலக்கா. இப்ப சொல்றேன்க்கா, அடுத்த ஜென்மம்னு உனக்கு இருந்துச்சுன்னா அப்ப நான் உனக்கு பிள்ளையாதாக்கா பொறுக்கணும், பிள்ளையாத பொறுக்கணும். அப்பா, இனிமேல என் அப்பாவை என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. போதும், நான் என் அப்பாவுக்கு கொடுத்த தண்டனைலாம் அவர் எனக்காக இந்த குடும்பத்தை விட்டுட்டு இத்தனை வருஷமா தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்த்துக்க வேண்டியனா இவ்வளவு காலமா அவரை தண்டிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நான் பண்ண இந்த தப்ப என் அம்மா கூட மன்னிக்க மாட்டாங்க. சாரிம்மா, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். இனி என் அப்பா சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவர் என்ன சந்தோஷமா பார்த்துப்பேன். அவர் இழந்த சந்தோஷத்தை நான் திரும்ப கொடுப்பேன். என் அப்பா ஆசீர்வாதத்தோட எனக்கு கல்யாணம் நடக்கும். இன்னும் ஒரே வாரத்துல அந்த லேக்காட்டை நான் சவால் விட்ட மாதிரி இன்னும் ஒரே வாரத்துல என் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். என் அப்பா ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். ஆனா இந்த தடவை நடக்க போற கல்யாணம் 2 இல்ல, 2 கல்யாணம் இல்ல. வீரா, என்னம்மா சொல்லுங்க. ஆமா உனக்கு என்னாச்சு? உடம்பு என்னமோ சரியில்லையா? ஏமா அப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லடா, காலையில இருந்து நானும் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரியாவே உட்கார்ந்துருக்க, சாப்பிடவும் மாட்டேங்கிற, முகத்துல ஒரு தெளிச்சலும் இல்ல. கேட்டா ஒண்ணுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்க. அதான் உடம்பு என்னமோ முடியலையா என்ன ஏதுன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எப்போதும் போலதான் இருக்கேன். உங்களுக்கு தான் அப்படி தெரியுது. இல்லடா, நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல. அதுக்காக தான்டா கேக்குறேன். நைட்டு சரியா தூங்குனியா என்ன? அதெல்லாம் நான் தூங்கதாமா செஞ்சேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு இப்படி துருவி துருவி என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடா, உங்க அக்கா உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு என்ன ரூம்குள்ள அனுப்பி வச்சுட்டா. அவளை பற்றி உனக்கு தெரியும். அவள் வாயால் பேசுனதை விட கையால் தான் அதிகமாக பேசுவா. நேற்று வேற கடுமையான கோபத்தில் வேற இருந்தாளா, அதான் என்னை ரூமுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு உன்னை என்னமோ போட்டு குமரிட்டு கிடக்குறாளோன்னு நினச்சி நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரலடா. அதான் கேட்குறேன், நைட்டு நீ சீக்கிரமாக போய் தூங்கிட்டியா இல்லை ரொம்ப நேரமாக அவள் உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாளா? என்னடா நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா அடி நைட்டு பழமாக விழுந்திருக்கும் போலையே. நான் எப்ப அடி வாங்குவேன்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. என்னடா இப்படி சொல்லிவிட்ட? நான் உன் அம்மாடா, என்னை பார்த்தா அப்படி நினைக்கிற மாதிரியா இருக்கு. அதான் உங்க முகத்துல இருக்க சிரிப்பிலே தெரியுது. அவ எப்பண்டா என்ன தூக்கி போட்டு குமுருவா, அதை பார்த்து ரசிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களாக்கும். ஆனாலும் உலகத்துல உங்களை மாதிரி ஒரு தாய் எந்த பிள்ளைக்கு அமையக்கூடாது. நான் எப்படிலாம் அவகிட்ட அடி வாங்கியிருப்பேன்னு மனசுக்குள்ளே கற்பனை கூட கட்டிட்டு இருக்கீங்க போல. சச்சா, கற்பனையில போய் நான் ஏன்டா கோட்டை கட்ட போறேன்? எனக்கு தெரிஞ்சு நேத்து அவ கண்டிப்பா உன குமரி இருப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு அவ ஆக்ரோஷமா இருந்தா, அதனால உன புரட்டி எடுத்திருப்பா. இருந்தாலும் நைட்டு சத்தமே கேட்கலடா, ரொம்ப நேரம் முழிச்சே இருந்தேன். நீயும் ஒரு வாட்டியாச்சும் ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்கன்னு கத்துவேன்னு நினைச்சேன். சத்தமே காணும். ஏண்டா அவ அடிக்கிற சத்தமும் கேட்கல, நீ கத்துற சத்தமும் கேட்கல. அப்படின்னா ஊம குத்த குத்திட்டாளோ? நீங்க எனக்கு அம்மா. ஏண்டா உனக்கு என்னாச்சுன்னு பதறி போய் கேக்குற? நீ என்னன்னா அம்மாவான்னு கேக்குற? நைட்டு அந்த ராட்சசீட்டா புள்ளைய தனியா விட்டுட்டு வந்துட்டமே, அவ எப்படிலாம் அடிச்சு புள்ளைய கஷ்டப்படுத்துறாளோ, புள்ளைக்கு எப்படிலாம் வலிக்குமோன்னு நினைச்சு நினைச்சு நைட்டு எனக்கு தூக்கமே வரல தெரியுமாடா? அப்படின்னா புள்ளைக்கு என்னாச்சுன்னு வந்து பாத்துக்க வேண்டியதானே? உங்களே யாரு உள்ளே இருக்க சொன்னா? அது நான் வரணும் தானே நினைச்சேன். அந்த ராட்சசி என் பிள்ளைய போட்டு என்ன கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காளோ, என் பிள்ளைய போய் உடனே காப்பாத்தணும்னு நான் பதட்டத்துல தான் இருந்தேன். ஆனா என்ன, இதான் சாக்குன்னு உன் அக்காக்காரி என்னையும் தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிட்டானா? ஏன்னா அவளுக்கு கோவம் வந்தா எய்தாக்கல இருக்கிறது அம்மானு பார்க்க மாட்டா, தம்பின்னு பார்க்க மாட்டா. இம்பிட்டு வயசுக்கு அப்புறம் உங்க அக்கா கிட்ட எல்லாம் நான் அடி வாங்க முடியுமாடா? அதனால தான் நான் உள்ளே இருந்துகிட்டேன். தெளிச்சலு, ஓ நல்ல விவரமா தான் உள்ளே இருந்துகிட்டிய என்ன? டேய் சத்தம் போட்டு பேசாதடா, அந்த ராட்சசி காதுல விழுந்துற போது அப்புறம் நைட்டு உன்னை குத்துற மாதிரி என்னையும் ஊம குத்தி விட்டுருவா. ஓ அவ என்ன போட்டு குமுறுவாளா, இவங்க மட்டும் உஷாரா தப்பிச்சிருவாங்களா? ஏன் ராட்சசின்னு சொன்னத அங்க திரும்பி பார்த்து அவ முகத்தை பார்த்து சொல்லுங்க பாப்போம். டேய் எங்கடா கொத்து விடுற? குண்டுவ சொல்லிட்டேன். கொத்து தானே, விட்டுறேன். எங்கோ அம்மா உன்னைய ஏதோ சொல்லுதா பாரு. அட பாவி பைய போட்டு கொடுத்துட்டானே, இருள உனக்கு இருக்கு. என்னம்மா, என்ன என்கிட்ட சொல்லணும் சொல்லுங்க.
அது ஒன்றும் இல்லை. நீ இப்போ ஸ்டேஷனுக்கு போறியா இல்லை வெளியில் வேற எதுவும் வேலை என்னமோ இருக்கா? எனக்கு இன்னைக்கு டியூட்டி ஈவினிங் தான். இப்போ ஒரு கேஸ் விசாரிக்கணும், அந்த விஷயமா தான் வெளியில் போகிறேன். ஏன் எதுக்கு கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு பொங்கல்ல மருமகளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தேன், அதை கொண்டு போய் அண்ணி வீட்டில் கொடுக்கணும். வீராவை கூப்பிட்டேன், அவன் என்னன்னா ஏதோ ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். அதான் நீ வீட்டில் ஃப்ரீயாக இருந்தா அக்காவை கூட்டிகிட்டு போகலான்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த அன்னைக்கு டக்குன்னு உன்னை கூப்பிட்டுட்டான். எப்படா மோனே? நீங்க நிலா வீட்டு கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன். டீ மவனே, அடுத்ததான் உங்ககிட்ட அதை தானே சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ தான் அவசரப்பட்டு உங்க அக்காவை கூப்பிட்டுட்ட. இப்ப பாரு, என் மருமவ நிலாவை பாக்குறதுக்கு உங்க அக்காவை கூட்டிட்டு போக வேண்டியதா போச்சு. நீ மட்டும் அவசரப்படாம இருந்திருந்தேன்னா உன்னை கூட்டு போயிருப்பல. இப்ப பாரு யாருக்கு வட போச்சு. ஏம்மா, வர வர உன் பேச்சு நடவடிக்கை எல்லாம் ஓவர் நக்கல் தெரியுது, பாத்துக்க. அட போடா, நல்லதுக்கே காலம் இல்ல. பாவம் புள்ள 2-3 நாளா மருமகளை பார்க்காம பேசாம தவிச்சு போயிருக்கானே. சரி இன்னைக்கு கூட்டு போனா தூரத்துல என்னாச்சும் மரும முகத்தை பார்த்து சந்தோஷப்படுவான்னு நினைச்சு நான் ஒரு பிளான போட்டேனா, அதை கெடுத்து விட்டு கடைசியில ஏன்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பாரா, உனக்கு வேற எங்கே இல்ல, உன் வாயில தான் இருக்கு. அந்த வாயை அடக்கிக்க, அப்பதான் நல்லது நடக்கும். வந்துட்டு அப்படியே முறுக்கிக்கிட்டு. அம்மா சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. ஒருத்தர் தான் என் பொண்டாட்டி முகத்தையாச்சும் பார்த்துக்கலாம். அவளை பார்த்து 3 நாள் ஆக போகுது. குரல்ல கேட்காம பைத்தியம் பிடிக்குது. இப்ப நான் இருக்க மனநிலைமைக்கு என் பொண்டாட்டி மடியில சாஞ்சி அவ கண்ணை பார்த்து 2 சொட்டு கண்ணீர் விட்டாதாயா என் மனசுல இருக்க பாரமே இறங்கும். இப்ப என்ன பண்ண? நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சா இப்படி நழுவ விட்டுட்டியடா வீரா. வீரா, அக்கா சொல்லுங்கக்கா. ஏண்டா பொங்கல் வர்றதுனால கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கு 2 நாளைக்கு லீவு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். இப்ப என்னடா திடீர்னு கம்பெனில வேலை இருக்க போறேன்னு சொல்ற? அக்கா, கம்பெனிக்கு வாங்கின புது மிஷின்ஸ்க்கெல்லாம் குவாலிட்டி செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. மற்ற ஸ்டாஃபுக்கெல்லாம் லீவு. இப்போ அவங்க மட்டும் தான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான், அதுக்கப்புறமே வேலை முடிஞ்சிருக்கா. இப்போ அந்த விஷயமா நான் கம்பெனிக்கு போக வேண்டியது இருக்கு. அதான்க்கா அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னால் வர முடியாதுன்னு. ஓ அப்படியா, சரிடா, நீ உன் வேலையை போய் பாரு. நானே அம்மாவை கூட்டிட்டு போயிடுறேன். அம்மா, எனக்கு அந்த பக்கம் தான் ஒரு கேஸ் விசாரிக்க போக வேண்டிய வேலை இருக்கு. போற வழிதான், நானே கொண்டு போய் விட்டுறேன். சரிம்மா, அப்ப நான் மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீ அதுக்குள்ள இருக்கிற வேலையை முடிச்சிரு. அப்படியே போற வழியில செல்லமாவே கூட்டிட்டு போயிருவோம். ஏன்னா அவளும் மருமகளுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. போற வழி தானே, நானும் இன்னைக்கு அங்க போகணும்னு தான் நினைச்சேன். அப்படியே அவளையும் கூட்டிட்டு போயிடுவோம் நினைச்சேன். என்னடா இன்னைக்கு அதிசயமா நீங்க மட்டும் வெளியில போறீங்களே, உங்க தோழி என்ன வரக்கானுமேனு. உங்க தோழி இல்லாம தான் எங்கேயும் வெளியில போக மாட்டீங்களே. எங்க போனாலும் 2 பேரும் ஜோடி போட்டுட்டு தானே போவியே. இன்னைக்கு மருமகளை பாக்குறதுக்கு 2 பேரும் ஒன்னா போறதா பிளான போட்டு வச்சிருக்கீங்க. யாரை கூட்டிட்டு போறது என்னன்னு தெரியாம இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்க, அப்படித்தானே? இந்த பாடி, அவ என் ஃப்ரெண்டு. நான் எங்க வெளில போறதா இருந்தாலும் அவளை கூட்டிக்கிட்டு ஜோடி போட்டுட்டு தான் போவேன். இதுல உனக்கு என்னடி செய்யுது? அவளை திரும்ப நான் பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள 24 மணி நேரம் வேலைன்னு வீட்டுக்குள்ள தான் கிடப்பேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நீயாச்சும் உன் தம்பியாச்சும் உங்க அப்பா வச்சு என் மேல இறக்கப்பட்டு எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போயிருப்பீங்களா? நீங்க வேலைன்னு வெளியில அங்கே எங்கேயும் போயிடுதீங்க. ஆனா நான் இந்த வீட்டுக்குள்ளே தானே முடங்கி கிடக்கேன். இப்பதான் என் ஃப்ரெண்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறமே அவ கூட கடைக்கு போவோம், ஒரு ஷாப்பிங் போவோம், ஒரு கோயிலுக்கு போவோமா இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? ஆமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்கியா? அப்புறம் என் ஃப்ரெண்டை பத்தி பேசுறேன், அவளை பத்தி பேசுறேன், எனக்கு கோவம் செய்யும். உனக்கு பொறாம இப்படி வயசுக்கு அப்புறமும் நம்ம அம்மா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிடிச்ச இடத்துக்குலாம் போறாங்களே, நம்மளால எங்கேயும் போக முடியலங்கிற வயிற்றுச்சல பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இந்த ஆம்பளை பையன் ட்ரெஸ் எல்லாம் கழிஞ்சு தூர போட்டுட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி துணியை போட்டுக்கிட்டு வீட்டுல அடக்க உடக்கமா இருன்னு. அப்படி இருந்தேன்னா இந்நேரத்துக்கு உனக்கு இந்த மாதிரி 4-5 ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. பிடிச்ச இடத்துக்குலாம் போயிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம்ல. இப்ப பாரு, சிரிச்சு பேசுறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாம இப்படி ஒத்தையில ஆம்பளை பையன் கணக்கு சுத்திட்டு இருக்கேன். ஆமா, ஆம்பளை பையனுக்கு கூட 2 பையனும் இருப்பானோ. இப்ப அதுவும் இல்ல. இந்த தாய் பச்சு என்னைக்கு தாண்டி நீ கேட்டிருக்க? இதுல வேற எனக்கு தங்கச்சி வேண்டாம், தம்பி தான் வேணும்னு ஆஸ்பத்திரியில அடம் முடிச்ச. கடைசியில இவன் வந்து பிறந்தான். சரி, வீட்டுல இன்னொரு பொம்பளை பிள்ளை பிறந்தா வச்சு அதை பார்த்து நீ மறுவன் பார்த்தா அதுக்கும் வழி இல்ல. இப்ப பாரு, இவனுக்கு மேல நீ வந்துகிட்டு இருக்க. ஆம்பளை பையன் மாதிரி வெளியில சுத்த வேண்டியவன் வீட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளை வணக்கா கிடக்குறான். ஆனா பொம்பளை பிள்ளையா இருக்க வேண்டிய நீ வெளியில கோவப்பட்டுக்கிட்டு ஒருத்தனையும் தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு முறுக்கிக்கிட்டு திரியற. சரி, ஒரு நல்ல நாள் அதுமா வச்சு ஒரு புடவை எடுத்து கட்டி தலையில மட்டும் பூ வச்சு பொட்டு வச்சு ஒன்னு அலங்காரம் பண்ணி என்னைக்காவது நீ பாத்திருக்கியாடி? எப்ப பார்த்தாலும் இந்த டீ ஷர்ட்டையும் கொலாயும் மாட்டிக்கிட்டு இதுல கிராப் வேற. பொம்பளை பிள்ளை சாட முகத்துல கொஞ்சமாச்சு தெரியுதா? இதுல ஜோடி பிடிச்சது என்ன சொல்ல வந்துட்டா? நீங்க சொன்ன மாதிரி நின்னாதான் இந்நேரத்துக்கு எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களே. ஏன் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி ஆசை பார்க்க கூடாதா? ஒரு பெத்த தாயா எனக்கு அதுக்கு கூட உரிமை இல்லையாடி? உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ வாழ்வேன்ன, உனக்கு பிடிச்ச படிப்பு தான் படிப்பேன்ன, உனக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போகணும்னு எல்லாத்துக்கும் நான் தலையாட்டிக்கிட்டு தானே இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நீ கல்யாணம் பண்ணுன்னு சொன்னா அதை மட்டும் நீ பண்ணிக்க மாட்டேங்க. இந்த பாருங்கம்மா, இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட அன்பா சொன்னாலும் சரி, கோவப்பட்டு சொன்னாலும் சரி, ஏன் முடியும் ஒண்ணுதான். எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இப்போதைக்கு இந்த கல்யாணங்கிற பேச்சை பேசாதீங்க. அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானடி? இந்த பாடி, இந்த வீட்டுக்கு முதல்ல பிறந்த பெண் குழந்தையே நீ தான்.
நீ பிறந்ததும் இந்த குடும்பமே இந்த வீட்டுக்கு முதல்ல பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு தெரியுமாடி? உன் அப்பா உன் சித்தப்பாலாம் உன் மேல அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி வளர்த்தாங்கடி. அவங்கெல்லாம் உன் மேல காட்ட அன்பை பார்க்கும்போது நல்லா இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையே படலடி. உன்னை இந்த குடும்பமே தாங்குறத பார்த்துட்டு எனக்கு இன்னொரு குழந்தை பெத்துக்கவே விருப்பம் இல்லடி. ஏன்னா மறுபடி பரப்புற பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருந்து உனக்கு இந்த குடும்பத்துல காட்டுற பாசத்துக்கும் அன்புக்கும் பங்குக்கு வந்துருமோன்னு பயந்துக்கிட்டே நான் பெத்துக்காமலே இருந்தேன். அதே போல தாண்டி சுமித்ராவும் வீராவை வயிற்றுல சுமந்து பெத்து எடுக்கிற வரைக்கும் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னு வைராக்கியமா இருந்தா. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் மகாலட்சுமினா அது நீ மட்டும்தான் இருக்கணும். எங்களோட ஒட்டுமொத்த பாசத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லா வளர்த்து ஆளாக்கி உன் வாழ்க்கையை எப்படி இல்லாமோ அமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தோம் தெரியுமாடி? இப்போ சுமித்ரா மட்டும் உயிரோடு இருந்திருந்தானா உனக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பா தெரியுமா? ஆனா இப்போ நாங்க கண்ட கனவு எதுவுமே இப்ப நடக்கல. இந்த குடும்பத்தோட ஆணி வேற அவதான். அவ இந்த குடும்பத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பமே ஒண்ணு இல்லாம ஆயிப்போச்சு. அவ இல்லைனாலும் அவ ஆசையாச்சு நிறைவேற்றலான்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா நீ இப்ப எதுக்கு முடிச்சு போன கதையெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என் சுமித்ராவோட ஆசைனா என் அம்மாவோட ஆசை எதுவாக இருந்தாலும் அதை நான் கண்டிப்பாக செய்வேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறமா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட முடிவு. அது வரைக்கும் இந்த கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க. எத்தனை தடவை சொல்ல, ஏன் சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்குன்னு விருப்பம் வரணும். விருப்பம் இருந்தால் தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். உங்கள் ஆசைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? நான் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லலை, கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்கிறேன். கொஞ்ச நாள் ஆனதும் நானே சொல்கிறேன். உன் கல்யாணத்தை பற்றி எப்போ பேச ஆரம்பித்தாலும் இதே மாதிரி ஏதாச்சும் சொல்லி என் வாயை அடிச்சிடல. உன் கடமையை நீ எப்போ முடிச்சு எப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க? வயசு என்ன உனக்கு திரும்பவா செய்து? கல்யாண வயசு தாண்டி போய்கிட்டு இருக்குடி. அதுக்கப்புறம் நீ ஏன் ஆசைப்பட்டாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ணல வேண்டியதானடி? அக்கா அதான் அம்மா சொல்றாங்கல்லக்கா, எதுவா இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே பண்ணலாம்ல. நானும் எப்படி இல்லாம உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்க. ஆனா ஒண்ணு இப்படி தனியா வீட்டுல வச்சுட்டு நான் மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணி ஜோடியா அங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு கூட பிறந்தவனா உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம நான் மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியும்? அந்த வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமே கிடைக்காது. என் அக்கா இப்படி தனிமையில இருக்கும்போது நான் எப்படிக்கா நிம்மதியா இருக்க முடியும்? இந்த பாருக்கா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல இடத்துல படிச்ச மாப்பிள்ளையா உன் தகுதிக்கு ஏத்த மாப்பிள்ளையா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்க்கா. இந்த குடும்பமே உனக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படிச்சோம் அதை நான் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறேங்க்கா. இப்ப வச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கக்கா. நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேணாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு கல்யாணம் பண்ணாம என் கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லைக்கா. எனக்கு சந்தோஷமே இல்லை. நான் சொன்னாலே நீ கேட்க மாட்டேங்கிற. இப்ப அம்மாவே சொல்லிட்டாங்கக்கா, நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பாக்குறேன்க்கா. நீ கல்யாணம் பண்ணிக்கக்கா. இந்த பாருங்க, இந்த வீட்ல இதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பத்தி யாராச்சும் பேசுறீங்க, அதுக்கப்புறம் நான் அந்த வீட்ல இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏன் இப்படிலாம் பேசுற? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் குழந்தைங்கன்னு ஒரு குடும்பமா வாழணும்னு ஆசைப்பட்டதடி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். நீ என்னன்னு இப்படி எல்லாம் பேசி எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? நீங்க நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றீங்க? ஆமாண்டி, நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தாண்டி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். ஆனா எனக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்லலாமா? விருப்பம் இல்லாத வாழ்க்கைய எப்படி நான் வாழ முடியும்? உங்க ஆசைக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுல நான் சந்தோஷமா வாழ முடியாதுல. எனக்குன்னு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப நான் பண்ணிக்கிறேன். அப்ப என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன். அது வரைக்கும் என்னை விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. என்ன பேசினாலும் கடைசியில அதிலே கொண்டாந்து முடிக்கிறீங்க. இந்த பாரா, அவங்க உங்க வாழ்க்கையா அவங்க விருப்பப்படியா ஆசைப்படியா தான் வாழ முடியும். அடுத்தவங்களுக்காக நீ தியாகம் பண்ணணும்னு நினைச்சனா இருக்கிற ஒரு வாழ்க்கையும் உன்னால சந்தோஷமா வாழ முடியாது. நீ எனக்காக ஓ சந்தோஷத்தை இழக்கிறேன்னு சொல்லி என் மேல நீ அன்பு காட்டினா அது பேர் அன்பு இல்ல, நீ என் மேல காட்டுற பரிதாபம். யாரோட பரிதாபமும் எனக்கு தேவையில்லை. என் வாழ்க்கையை எப்படி அமைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒழுங்கா உன் வாழ்க்கையை வாழ பாரு. என் மேல அன்பு காட்டுற, பாச காட்டுற, கரிசனை காட்டுறேன்னு சொல்லிட்டு உன்னை நம்பி இருக்கிற பொண்ணை கஷ்டப்படுத்தாத. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? அம்மா, இது நீங்க ஆரம்பிச்சு விட்டதான். இப்ப உங்களுக்கு என்ன? நான் கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருந்து உங்களை பாடா படுத்தி எடுத்துருவேன். அதனால இந்த ராட்சசியை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு ஐடியா பண்ணி இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க அதானே? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ராட்சசி உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கல. இப்பவே விரட்டி விட்டுணும். ஆமாடி, நீ ராட்சசி தான். நீயே ஒத்துக்கிட்டியே, அது போதும் எனக்கு.
அப்படித்தானே இப்ப 2 பேரும் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. அக்கா நான் இல்ல, அம்மா தான் அப்படி சொன்னாங்க. உங்களுக்கு ராட்சசியா நானு? ராட்சசியா நானு? எனக்கு மட்டும் இல்லடி, இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாருக்கும் நீ பார்க்க ராட்சசி மாதிரி தான் இருக்க. மொத்த குடும்பத்தையும் ஆட்டி படைக்கிறா, ஆம்பளை பொம்பளைன்னு கூட பார்க்காம ராட்சசி. அப்ப எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறீங்க, இதை நான் நம்பணும் அப்படித்தானே? பயம்தான், ஆனா மரியாதை கலந்த பயம். நீ இந்த வீட்ல இப்ப இருக்க போய் தான் இந்த பயலுவ எல்லாம் ஒழுங்கா இருக்கானோ. இல்லைன்னு வச்சுக்க, இவனுவெல்லாம் என்னால ஒரு ஆளால சமாளிக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ராட்சசி இல்லையா அக்கா, அழகி, பேரழகி, எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச தேவதை. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவ என்னைக்கு நான் கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்றாளோ அப்போ இந்த உலகத்துல யாருக்கும் அமையாத அப்படி ஒரு கணவனை பார்த்து என் அக்காவுக்கு மனம் முடிச்சு வைப்பேன். அவ கல்யாணத்தை ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு தம்பியா நான் பண்ணி வைப்பேன். ராட்சசி, நான் ராட்சசி. அக்கா